ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோடு 24 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரிண்டாரு சுனா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இதன் மூலமா கராசனோட செக் பாயிண்ட் இப்ப இனார்சாக்கி பிரேக் பண்ணி 26 சொல்லி வந்துட்டாங்க. ஹாட்சுமோட செட்டிங்ல நிறைய டைம் போட்டதுக்கு அப்புறம் அவனோட கான்சென்ட்ரேஷன் சில நேரம் டவுன் ஆகும். ஆனா இன்னைக்கு அவனோட கான்சென்ட்ரேஷன் போக போக ஷார்ப் ஆகிட்டே தான் போகுது அப்படின்னு ரிண்டாரு நினைக்கிறான். இப்போ ஹாட்சுமோ தான் ஜம்ப் பண்ணி சர்வீஸ் பண்றான். நார்மலா ஜம்ப் ஃப்ளோட் தான் அடிக்கிறான். ஆனா டைச்சு கையில அடிக்கிறான். சரி டைச்சு ரிசீவ் பண்ணிடுவான்னு பார்த்தா அவன் அப்புறம் பாஸ் வைக்கிறான். அவன் கையில போட்டு அப்படியே பின்னாடி தெரிச்சிருது. சோ சர்வீஸ் ஏஸ் ஆகுது. இப்ப பார்த்தா இனார்சாக்கி செட் பாயிண்ட்ல இருக்காங்க. கராசனோ டீம் பயங்கர அப்செட் கலாயிட்டாங்க. அந்நேரம் கோச்சுக்கு அப்படியே கராசனோ டீம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தவித மிராக்கிளும் இங்க நடக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதான காலகாலமா நம்ம விளையாடுற எல்லா மேட்ச்ல இந்த மாதிரி தானே போய் வின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி டைச்சியும் சிரிக்கிறான். மத்த வெளியே இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் என்னடா கராசனோ பயப்படாம இருக்காங்க இப்படி அப்படின்னு நினைக்காங்க. இன்னும் நாங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி போனாலும் இது இங்கேயே முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த டைம்ல நாங்க எந்த ஒரு மிராக்கிளையும் இங்க நம்பி இல்ல. நாங்க டெய்லி என்ன பண்ணுவோமோ அதையே தான் இங்கேயும் திரும்ப பண்ண போறோம். ஜஸ்ட் நார்மலா விளையாடணும் அப்படின்னு டைச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி ஹாட்சுமோ ஓடி வந்து செம்மையா ஒரு ஜம்ப் சர்வீஸ் அடிச்சிடறான். அது செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. டைச்சி எப்படியோ அதை கையை வச்சு தூக்கி விட பால் ரொம்பவே நெட்ட நோக்கி போய்கிட்டு இருக்குது. காயமா இந்த வாட்டி கரெக்டா ஜம்ப் பண்ணி இந்த வாட்டி விட்டுறாத அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கரெக்டா எப்படியோ லைட்டா தூக்கி விட்டான். அவனோட ரெண்டு கையை வச்சு அவ்வளவு அமேசிங்கா ஒரு செட்டிங்க போட்டு தர ஹினாட்டா நடுவுல அடிச்சு பதஸ்ட் பாயிண்ட் வாங்கிடுறான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு ஹாட்சுமோ என்ன சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கான். உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒசாமு கேட்கறான். பாரு அவன் ஒன்னும் செட்ற நம்பி எல்லாம் இல்ல, பால் கண்டிப்பா அவனை தேடி வரும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹினாட்டாவை பார்த்து சொல்றான். டே காகியமா இந்த அளவுக்கு ஸ்கேரியான ஒரு பார்ட்னரை கூட வச்சிருக்கே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்க ஹாட்சுமோ. நான் தாண்டா இங்க ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி காகியமா ஹினாட்டாவை பாக்குறான். டேய் நீ எதுக்கு இப்ப அப்படி பாக்குற, நான் தாண்டா இந்த பாயிண்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்றான். இருந்தாலுமே காகியமா சிரிச்சுக்கிட்டே நைஸ் ஸ்பைக் அப்படின்னு சொல்றான். டேய் இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்லாத அப்படின்னு சொல்றான். இப்போ ரெண்டு டீமே 27 ஈக்குவலா இருக்காங்க. ஹினாட்டா சர்வீஸ் போறதுக்கு முன்னாடி சூக்கி மனசுக்குள்ளே நினைக்கிறான், என்னடா நான் இவ்வளவு டயர்ட் ஆயிட்டேன், அதுக்குள்ள ஜம்ப் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு. இந்த முட்டாள்தனமான செட்டர் அன்பிரடிக்டபிள் செட்டரால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஹினாட்டாவும் இப்ப சர்வீஸ் பண்றான். அதை அவங்க டீம்ல ரிசீவ் பண்ண ஹாட்சுமோ வந்துட்டு ரிண்டாருக்கு செட் பண்றான். சூக்கி நேராவே பிளாக் ஏறிடுறான். என்னால இந்த கண்டிஷன்ல கண்டிப்பா அவனை பிளாக்கே பண்ண முடியாது. சோ அதனால நான் உன்னை நம்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஹினாட்டா கையிலே அடிக்க வைக்கிறான். ரிண்டாரு அடிக்கிற பாலையும் ஹினாட்டா ரொம்பவே சூப்பரா ரிசீவ் பண்ணி தரான். சிங்க்ரனைஸ்ட் அட்டாக்கு ஃபுல் டீம் ஓடி வர காகியமா ஆசைக்கு செட் பண்றான். ஆசை அடிக்காத அவங்க டீம் லிப்ரோ விடாம எடுக்கிறான். அந்த பால ஹாட்சுமோ அவங்களோட அட்டாக்கருக்கு செட் பண்ணிடுறான். சூக்கியும் ஓட தான் ட்ரை பண்றான். என் மைண்ட் கிளியரா இருக்குது, ஆனா என்னால ஃபுல்லா ஓட முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா தான் போறான். எப்படியோ கடைசி நேரத்துல கையை விட்டு லைட்டா தடுத்து விட்டு டைச்சி மேல போய் மோதிடுறான். அந்த பால டனாக்கா எடுத்துற பின்னாடி காகியமா ஹினாட்டா ரெண்டு பேருமே சேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. திடீர்னு அப்படியே ஹினாட்டா யூ டர்ன் முன்னாடி ஓட ஆரம்பிக்க காகியமா செட் பண்ண வர்றான். காகியமா வந்துட்டு டக்குன்னு ஆசைக்கு செட் பண்றான். அவங்க என்னதான் ஹினாட்டாவை பார்த்து ஏமாந்திருந்தாலும் டக்குன்னு இந்த பக்கம் போய் ஆசைக்கு ட்ரிபிள் பிளாக் டக்குன்னு ஏறிடுறாங்க. இங்க இருக்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ் பசங்களை பாக்குறப்ப எனக்கும் ரொம்பவே பொறாமையா தான் இருக்கு அப்படின்னு ஆசையை நினைச்சுக்கிட்டு செம்மையா ஜம்ப் பண்ணி ஒரு செகண்ட் அப்படியே ஏர்லயே நிக்கிறான். இது அயோனேவா அந்த வீடியோல பாக்குறப்ப அவனுக்கு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் கரெக்டா இனார்சாக்கியோட பிளாக்கர்ஸ் கையை இறக்குற டைம்ல பால செம்மையா அடிச்சு அவங்க கையில பட்டு வெளியே தெரிக்க விடுறான். பாயிண்ட் ஈஸியா கிடைக்குது. இதுதான்டா ஒரு ஏசோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கையை தூக்கிட்டு ஆசைக்கு நிக்கிறான். செம்மையான மொமெண்ட். இது எனக்கு ரொம்பவே கடுப்பாக்குதுரா அப்படின்ற மாதிரி அயோனே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க கூட பிராக்டிஸ் மேட்ச் பண்றப்பையும் ஆசை இதே மாதிரி தான் பண்ணிருப்பான். கரெக்டா அடிக்க வரும்போது ஒரு செகண்ட் ஏர்ல நின்று உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அவங்களோட பிளாக் கை லைட்டா இறங்கும் போது அடிச்சிருப்பான். அப்ப அதை ஒரு ட்ரைனிங்கா தான் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு மறுபடியும் கராசனோ டீம் செட் பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க. இப்ப கோட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே எந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி கீட்ட அந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கிட்ட கேட்கறான். அவங்களோட ஸ்டாமினா எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருக்கும் அண்ட் பிரஷர் இப்போதைக்கு அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதை தாண்டி ரொம்பவே நர்வஸா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுதான் இல்ல, இப்போதைக்கு அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம், இப்ப கடைசி பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இங்க ஹீரோ. அந்த ஹீரோவா ஆகணும்னு தான் எல்லாருமே இங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ ஹினாட்டா சர்வீஸ் பண்ண அவங்க டீம்ல ஏரன் ரிசீவ் பண்றான். ஹாட்சுமோ செட் பண்ண வரும்போது ஒசாமா அப்படியே செம்ம ஃபார்மோட வர்றான். இவனோட பார்வையிலே பால எனக்கு போடுறான் அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்குது. அப்படின்னா கண்டிப்பா இவனை நான் ஒரு சூப்பரான டீகாயா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்க ரிண்டாருக்கு செட் பண்ணிடுறான். ரிண்டாருக்கு அந்த பக்கம் சரியா பிளாக் இல்லாததுனால அவன் அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். அவங்க என்னோட அட்டாக் எடுக்கவே கூடாது பாத்துக்க அப்படின்ற மாதிரி ஹாட்சுமோ சொல்லிட்டு போறான். டே அடிச்சதே இங்க நான்டா அப்படின்ற மாதிரி ரிண்டாரு சொல்றான். அடுத்து பால் ரேலியா கிட்ட இருக்கப்ப காயம் வந்துட்டு சூக்கிக்கு செட் பண்ண சூக்கி அடிக்கிறத ஹாட்சுமோ ரிசீவ் பண்றான். அந்த பால ஒசாமா அவங்களோட ஏஸ் ஆரனுக்கு செட் பண்ண அவன் ட்ரிபிள் பிளாக்க தாண்டி எவன் கையிலயுமே படாம டைரக்டா கிரவுண்ட்ல அடிச்சு ஏத்துறான். அடுத்து ஒசாமா ஒரு சர்வீஸ் பண்றான். அது ஆசைக்கு அப்படியே உளுந்து ரிசீவ் பண்றான். எல்லா அட்டாக்கர்ஸும் இந்த பக்கம் ஏற பிளாக்கர்ஸும் ரெடியா நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா காகியமா அப்படியே தூக்கி ஒத்த கையில அமுக்கி விட்டுறான். என்னால நம்பவே முடியலையே, ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த டோபியோ காகியமாக்கு இவ்வளவு தைரியமா அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்குறீங்க சொல்லிக்கிட்டு இருக்க. காகியமா யாரா ஒரு பார்வை ஹாட்சுமோ பாப்பான் பாருங்க, தரமான பார்வை. எங்க கோட்டுக்குள்ளேடா டிராப் போடுற இந்தாடா ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி திரும்ப கொடுத்துட்டான். இப்போ இனார்சாக்கி 30 கராசனோ 31 சொல்லி செட் பாயிண்ட்ல இருக்க கராசனோ தான். இப்போ சூக்கி சிரிச்சுக்கிட்டே பால மெதுவா தட்டி விடுறான். ஐயோ பால் நெட்டுக்கிட்ட போகலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நெட்டை தாண்டி அப்படியே மெதுவா உள்ள உழுகுது. ஆரன் ஓஜிரோ அப்படியே முட்டி போட்டு எடுக்கிறான். பால் மிஸ் ஆகுதாங்க. எப்படியாவது செகண்ட் டச் தேர்ட் டச் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க உள்ள தள்ள சூக்கி ஃபர்ஸ்ட் டச் இங்க ரிசீவ் பண்றான். அட்டாக்கிங் பண்ண வர்றப்ப எல்லாரோட மைண்ட் செட்டுமே அட்டாக் கண்டிப்பா நம்ம இவங்களோட ஃபாஸ்டா இருக்கணும், ஃபாஸ்டா முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு ஓடி வராங்க. காகியாமாவுமே அவங்க நம்மள கேட்சப் பண்றதுக்குள்ள டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாக்கு செட் பண்றான். ஹினாட்டா அடிக்கிறத அவங்க லிப்ரா விடாம எடுக்கிறான். கோச்சுக்கு இவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஸ்பீடா இருக்குது. டே மெதுவா விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க யாருமே இதை கண்டுக்கிட்டவே இல்லை. எப்படியாவது வேமா முடிக்கணும், அவங்கள ஸ்லோவாக்க விடவே கூடாது அப்படின்றது மட்டும் தான் ஒரே மைண்ட் செட்டா இருக்கு இவங்களுக்கு. காகியமா அவசரமா போய் டனாக்காக்கு செட் பண்ண டனாக்கா வந்துட்டு ஐயோ பிளாக் கண்டிப்பா வந்துட்டாங்க, என்னால இதை
இதை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீபவுண்ட் அடிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பிளாக்ல பண்ணி பின்னாடி தெரிஞ்சு விடுறான். காகியமா சீக்கிரம் ஓடி வாடா அப்படின்ற மாதிரி டனாக்கா கத்திக்கிட்டு மெதுவா விளாடுறா அப்படின்னு வெளியே இருந்து கோச் தான் கத்திட்டு இருக்காரு. ஸ்பீடுன்றது ஒரு கர்ஸ், அது உங்களை ரொம்பவே சஃபர் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் மனசுலயே நினைச்சிட்டு இருக்காரு. நான் இந்த பந்தை எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா பால் அவ்வளவு மெதுவா செம்ம ஹைட்டா தூக்கி விடுறான். அப்பதான் ஒரு செகண்ட் எல்லாரும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அந்த மேட்ச்க்குள்ள இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் புரியாம இருந்தவங்களுக்கு அப்பதான் என்ன நடக்குதுன்னே தெளிவா தெரியுது. இதை ஹியாகுசாவுமே டிவில பார்த்து புரிஞ்சுக்கிறேன். இது ஹினாட்டா எனக்கு சொல்லி கொடுத்த அதே ட்ரிக் தான். யோசென்சி டீமோட கோச்சுமே நினைக்கிறாரு, ஆமா இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரிக், ஆனா ஈஸியாவே மறக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கும் கூட. அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் ரிசீவ் உங்களோட டீம்மேட்டுக்கு அதிகப்படியா மூச்சு விடுறதுக்கான டயத்தை கொடுக்கும், அதே சமயத்துல ஆப்போனன்ட்ஸ்க்கும் அந்த டயத்தை கொடுக்கும். பட் அது ஒன்னும் அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த ஹினாட்டாக்கு என்னடா ஆச்சு, ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கேம்ப்ல போய் அவன் என்னதான் அப்படி கத்துக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைச்சி ஒண்ணுமே புரியாம இருக்கா. அப்ப சூகவரம் அப்படியே ஹினாட்டாவை பார்த்துட்டு ஹினாட்டா வந்ததுல இருந்து எப்படிலாம் இருந்தான்றதை நினைச்சு பார்த்துட்டு அவனுக்கு அதை நினைக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு அந்த அளவுக்கு கூஸ்பம் மொமெண்ட்ஸ்ல நின்னுட்டு இருக்கான் சூகவரா. ஃபுல் டீம் சிங்க்ரனைஸ்ட் அட்டாக்கு ஓடி வராங்க. கோச் சுக்கையுமே அதே தான் நினைக்கிறாரு, நம்ம டீம் டைம் எடுக்கிறது ஆப்போனன்ட் டீமுக்கு டைம் கொடுக்கறது மாதிரி தான். ஆனா அது இப்ப பிரச்சனையே கிடையாது, போய் அவங்கள முடிச்சு விட்டு வாங்கடா அப்படின்னு கோச் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஃபுல் டீமும் செம்ம ஸ்பீடா ஓடி போறாங்க. எப்படியாவது முடிச்சு விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி ஆபே ஜோசை சிறுட்டோரிசாவை எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. காகியமா பால டனாக்காக்கு செட் பண்ண ஆட்சுமும் இன்னொரு பிளக்கர் வந்துட்டு எங்க இருந்து அடிச்சாலும் பரவாயில்லடா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏறி வந்து செம்மையா அவனை பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த பால எப்படியோ காகியமா தூக்கி விட ரொம்பவே பின்னாடி போய்கிட்டு இருக்குது. சூக்கி கை எவ்வளவோ ட்ரை பண்ணி லைட்டா ஒரு இன்ச் தூக்கி விடுறான். பால் உள்ளுக்க போற சிச்சுவேஷன்ல டைச்சி எப்படியோ உள்ள போந்து தேர்ட் டச்சு 8க்கு மேல தள்ளி விட்டுறான். அது அவங்க டீமோட லிபரல் எப்படியோ தட்டு மாதிரி முன்னாடி ஓடி வந்து ரிசீவ் பண்ணி ஆபே சைட் பிளேயர்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, டேய் வேமா பொசிஷன் போங்க அப்படின்ட்டு அவங்க செம்ம எக்ஸைட்டிங்ல இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஆட்சுமும் ஒசாமாவும் டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்டா ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சுமு நினைக்கிறான் ட்வின் பிக் மைனஸ் டெம்போ அப்படின்னு சொல்லிட்டு திஸ் பொசிஷன் திஸ் டைமிங் திஸ் ஆங்கிள் இதுதான் பெர்ஃபெக்ட்டான செட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றதுக்கும் அடிக்கிறதுக்கும் செகண்ட் கூட கேப் இல்ல, அந்த அளவுக்கு ரொம்பவே டக்குன்னு நடக்குது. அடிச்சு முடிச்சுட்டான்னு நினைக்கிற டைம்ல அங்க ஒரு சுவர் நிக்குது. காகியமா ஹினாட்டா ரெண்டு பேருமே செம்மையா அவனை பிளாக் பண்ணிருக்காங்க. பால் அப்படியே பிடிச்சுக்கிட்டு உள்ள அமுக்கி விட்டுறாங்க. பாலும் அப்படியே அவுட் போகிற மாதிரி ரொம்ப தூரம் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. அவங்களோட பிளேயர்ஸ் ஓடி போய் எடுக்க ட்ரை பண்றாங்க, பட் அவங்களால முடியல. அப்படியே கிரவுண்ட்ல போய் ஹிட் ஆகி பாயிண்ட் கராசுனோ டீமுக்கு வந்து கராசுனோ டீம் இன்னாரசாகியா டிஃபீட் பண்றாங்க. சூக்கி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், ஐ திங்க் இங்க இருக்க எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், அண்ட் ஷாக் ஆயிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா நாங்க இல்ல. அவங்களோட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான பேக்ரோ அட்டாக்க ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளு இங்க எங்களோட ஃபாஸ்டான டியோ தான். ஸ்பீடுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன். அது ரொம்பவே கூலானதா இருக்கும், அது ரொம்பவே கிரேட் ஆனதும் கூட. ஆனா அது ஒண்ணும் தடுக்கவே முடியாதது இல்ல. அது அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். எங்க எல்லார விட இங்க இருக்க எல்லார விட அவங்க ரெண்டு பேருக்கு அது ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு சூக்கி நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஹினாட்டா காகியமாவை பார்த்து. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான், அதோட சீசன் 4 கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல இப்பதான் செகண்ட் ரவுண்டே முடிஞ்சிருக்குது. இன்னும் தேர்ட் ரவுண்ட், குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல் சொல்லி நிறைய இருக்குது. பட் அதுல எது வரை நம்ம கராசுனோ போவாங்கன்றத நம்ம பொறுமையா பார்ப்போம். மாங்கா படிச்சவங்க யாரும் இப்பவே எதுவுமே ஸ்பாயில் பண்ண வேணாம். நான் கண்டிப்பா அடுத்து மாங்கா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ மாங்கா பாக்குறப்ப நம்ம இன்னுமே இதை பத்தி பெட்டராவே பாத்துக்கிடலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்சியம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.